வணக்கத்துடன் பெப்பர் அண்ட் சால்ட் தமிழ் சொந்தங்களே, நான் உங்கள் இன்பா. மழையின் வீரியம் மிக வேகமடைய தொடங்கியிருக்கிறது. செய்திகள் அப்படித்தான் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே நீங்கள் பத்திரமாக இருப்பதற்கான களங்களை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். குறிப்பாக தமிழர் தாயகத்தில் பெரும் மழையின் சீற்றம் இருக்கும் என்றுதான் குறிப்புகள் வந்து கொண்டிருக்கின்றன. எனவே பாதுகாப்பாக இருங்கள். எல்லா நாளும் ஒரு காணொலியில் உங்களை சந்திப்பதை நான் வாடிக்கையாக வைத்திருக்கிறேன். அதன் அடிப்படையில் தான் இந்த காணொலியும் உங்கள் முன்னால் எடுத்து வைக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். நாங்கள் பெப்பர் அண்ட் சால்ட் என்கின்ற ஒரு வலையொலியை நடத்தி கொண்டிருந்தது உங்களுக்கு தெரியும். தொடர்ச்சியாக நான் அந்த வலையொலியில் தான் காணொலிகளை வெளியிட்டு கொண்டிருந்தேன். ஆனால் தற்பொழுது அந்த வலையொலியில் காணொலிகளை வெளியிட்டால் கூட அதனால் அந்த வலையொலியை நடத்தக்கூடிய ஒரு சூழல் இருக்குமா என்றால் இல்லை. எனவேதான் பெப்பர் அண்ட் சால்ட் நியூஸ் என்கின்ற ஒரு வலையொலியை ஆரம்பித்து அதிலே இப்பொழுது காணொலிகளை பேசிக் கொண்டிருக்கிறேன். நீங்கள் இந்த வலையொலியை பகிர்ந்தளியுங்கள். நான் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும். அதுபோல புதிதாக எங்களுடைய இந்த காணொலிகளை பார்க்கக்கூடிய தோழர்கள் நீங்கள் பகிர்ந்தளிப்பீர்கள் என்றால் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை அது எட்டும். தற்பொழுது இலங்கையில் நிலவிக் கொண்டிருக்கக்கூடிய அரசியல் சூழல்களும் அரசியல் நகர்வுகளும் பல விடயங்களை உன்னிப்பாகவே சிந்திக்க வைத்திருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டியதாக இருக்கிறது. குறிப்பாக இந்தியா இந்த விடயத்தில் அதிதீவிரமான கவனம் எடுத்து செயல்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு உணர வேண்டியதாக இருக்கின்றது. யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் செய்த சீனாவின் இலங்கை தூதர் எடுத்து வைத்த கருத்துக்கள் அனைத்துமே இந்தியாவிற்கு அவர் கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மறைமுகமான ஒரு அடையாளம் என்று கூட அதை எடுத்துக்கொள்ளலாம். ஒரு எச்சரிக்கை என்பது ஒரு பெரிய வார்த்தையாக இருக்கும். ஒரு அடையாளம் என்று எடுத்துக்கொள்ளலாம். காரணம், தமிழர் பகுதியில் ஒட்டுமொத்தமாக நாங்கள் எங்கள் கையகத்தில் எடுத்துக்கொண்டு அவர்களை எங்கள் கட்டுப்பாட்டுக்குள் நாங்கள் எடுத்துக்கொண்டு எங்களுடைய செயல்பாடுகளை விரிவுபடுத்த இருக்கிறோம் என்கின்ற ஒரு தகவலைத்தான் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். இன்று பார்ப்பீர்களானால் காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய சொந்தங்கள் இன்று கடுமையான எதிர்ப்பை சீனாவிற்கு தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கு காரணம், எங்களுடைய போராட்டத்தையும் எங்களுடைய உறவுகள் காணாமல் ஆக்கப்பட்ட விடயத்தில் இலங்கை குற்றவாளி என்கின்ற ஒரு சூழலை ஏற்படாமல் இருப்பதற்கான ஒரு களத்தை சீனா எடுத்துக்கொண்டிருக்கிறது. அதாவது தமிழர்களுக்கு துரோகம் செய்யக்கூடிய விடயத்தை சீனா எடுத்துக்கொண்டு இருக்கிறது என்று காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளுடைய அந்த சொந்தங்கள் இன்று ஒரு காட்டமான பதிலை குறிப்பிட்டிருக்கின்றார்கள். ஆனால் சீனாவின் தூதர் குறிப்பிட்டிருப்பது யாழ் பகுதியை தங்களுடன் யூகான் மாகாணத்தோடு இணைத்து பொருளாதார வளர்ச்சிக்கான ஒரு களத்தை உருவாக்குவோம். அதுபோல பல்கலைக்கழகங்களுக்குள் ஒரு இணைப்பு, யாழில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய பல்கலைக்கழகத்தை யூகான் மாகாணத்தில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய அறிவியல் சார்ந்த ஒரு பல்கலைக்கழகத்தோடு இணைத்து ஒரு கூட்டு முயற்சியில் ஒரு கல்வி நெறியை உருவாக்குவதற்கான முயற்சிகள் எடுக்கப்படும் என்பதை அவர் அறிவித்திருந்தார். இந்த சூழலில் இப்பொழுது யாழ் பல்கலைக்கழகத்தின் சார்பில் சீனாவோடு இணைந்து நாங்கள் எந்தவிதமான பயிற்சிகளும் எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்ற கருத்தை அவர்கள் பதிவிட்டிருக்கிறார்கள். இங்கு இந்தியா சிந்திக்க வேண்டிய சில களங்கள் இருக்கின்றன. இந்தியாவை பொறுத்தமட்டில் இலங்கையின் நட்புறவு தனக்கு இருக்கக்கூடிய காலம் வரைதான் சீனாவின் ஆதிக்கம் இந்த பகுதியில் வராது என்று நினைத்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இலங்கையில் பெரும்பாலான திட்டங்கள் சீனாவின் முயற்சியில் எடுக்கப்பட்டதும், சீனா மெதுவாக தன்னுடைய கால்களை இலங்கைக்குள் பதித்ததும், ஆய்வு கப்பல்கள் என்கின்ற கப்பல்களை அனுப்பி இந்தியாவின் கட்டமைப்பை உளவு பார்த்தது போன்ற பல விடயங்களை தொடர்ச்சியாக சீனா செய்து கொண்டுதான் இருக்கின்றது. தமிழர்கள் வலுவாக, அதாவது இயக்கம் வலுவாக இருந்த காலகட்டம் வரை சீனாவின் ஆதிக்கம் இலங்கையில் ஒரு பெரிய அளவு வளர்ச்சியடைய முடியாத ஒரு நிலையில்தான் இருந்தது. ஆனால் இப்பொழுது சீனா இலங்கைக்குள் ஒரு பெரிய ஆதிக்கத்தை செலுத்த ஆரம்பித்து விட்டது. இந்த சூழலில் இந்தியா சிந்திக்க வேண்டியது ஒன்றாக இருக்கின்றது. நெடுங்காலமாக ஈழச் சொந்தங்கள் கேட்கக்கூடிய ஒரு விடயம் என்னவென்றால், எங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்கான களத்தை எடுப்பதற்கு இந்தியா வழிகாட்ட வேண்டும், நாங்கள் இந்தியாவிற்கு அரணாக இருப்போம் என்கின்ற ஒரு கருத்தை அவர்கள் தொடர்ச்சியாகவே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இன்று வரை அவர்கள் அதிலே நிலையான ஒரு கோணத்தில் தான் பயணித்துக் கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் இந்தியா ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அனுசரணையான நிகழ்வுகளை கையில் எடுத்துக்கொண்டு பயணிக்கக்கூடிய காரணத்தினால் ஈழத்தமிழர்களுடைய அந்த தாயக தமிழர்களுடைய விடயங்கள் இந்தியாவிற்கு ஒரு புரியாத ஒரு
களமாகவே இருந்து கொண்டு இருக்கின்றது. இப்பொழுது சீனா உள்ளே தன்னுடைய நெருக்கடியை ஆரம்பித்திருக்கிறது. இந்த சூழலில் இந்தியா விழித்தெழ வேண்டும் என்பதுதான் பெரும்பாலானவர்கள் வைத்திருக்கக்கூடிய கருத்து. இந்தியாவை பொறுத்தமட்டில் இந்தியாவின் வெளி விவகாரத்துறை கொள்கைகள் தற்பொழுது தமிழர்களுக்கு ஆதரவான ஒரு செயல்பாட்டை உள்ளடக்கியதாகத்தான் இருக்கிறது என்பது பேசுபடு பொருளாக இருந்தால் கூட அதற்கான ஒரு செயல்முறைகள் இதுவரை நடைமுறைக்கு வரவில்லை என்பதுதான் பரவலாக எல்லாராலும் பேசக்கூடிய ஒரு விடயமாக இருக்கின்றது. இந்த சூழலில்தான் யாழ் பல்கலைக்கழகம் எடுத்திருக்கக்கூடிய முடிவு ஒரு பாராட்டுவதற்கு உரிய ஒரு முடிவாகத்தான் இருக்கின்றது. இலங்கையிலே 7 பல்கலைக்கழகங்கள் இருக்கின்றன. இந்த 7 பல்கலைக்கழகங்களில் முதன்மையான பல்கலைக்கழகமாக இருப்பது யாழ் பல்கலைக்கழகம்தான். இந்த யாழ் பல்கலைக்கழகம் தொடங்கப்பட்ட காலத்தில் இதை திரிகோணமலையில் தொடங்கலாம் என்று ஒரு அணியினர் சொல்லவும், இன்னொரு அணியினர் யாழ்ப்பாணத்தில் தான் தொடங்க வேண்டும் என்ற கருத்துக்களை எடுத்து வைத்தார்கள். இந்த பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்த அந்த சூழலில் பரமேஸ்வரி கல்லூரியைத்தான் யாழ் பல்கலைக்கழகமாக வடிவமைக்கக்கூடிய ஒரு களம் எடுக்கப்பட்டது. 1974 இந்த யாழ் பல்கலைக்கழகம் உருவாக்கப்பட்டது. அதன் பின்பு தமிழர்கள் சார்ந்த களங்களில் யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஒன்றியம் முதன்மையான களத்தில் தொடர்ச்சியாகவே பயணித்துக் கொண்டிருக்கிறது. அது இப்பொழுதில்ல, பல காலங்களாக பார்க்கக்கூடிய சூழலில் யாழ் பல்கலைக்கழகம் தமிழர்கள் விடயங்களில் மிக ஒரு பெரிய ஒரு வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய களமாகத்தான் இருந்திருக்கிறது. தலைவர்களுக்குள் ஒற்றுமையை ஏற்படுத்துவது, பிளவுபட்டு இருக்கக்கூடிய கருத்து வேற்றுமைகளில் பிளவுபட்டு இருக்கக்கூடியவர்கள் ஒன்றிணைத்து தமிழர் பிரச்சனைகளை பேசுவதற்கான களங்களை எடுங்கள் என்று வலியுறுத்துவது என தொடர்ச்சியாக யாழ் பல்கலைக்கழகம் தமிழர் விடயத்தில் மிக ஒரு தீவிரமான களத்தை எடுத்து பயணித்திருக்கிறது. இப்பொழுது சீனாவிலிருந்து யாழ் பல்கலைக்கழகத்திற்கு இது ஒரு சில காலங்களுக்கு முன்பில் இருந்தே பேசப்பட்ட விடயம்தான். யாழ் பல்கலைக்கழகத்திற்கு அவர்கள் ஒரு நெருக்கடியை கொடுக்கிறார்கள். அதாவது யாழ் பல்கலைக்கழகத்தை நாங்கள் சீனாவில் இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்தோடு இணைந்து நாங்கள் அதற்கான களங்களை எடுக்கிறோம் என்று அவர்கள் ஒரு நெருக்கடியை கொடுக்கக்கூடிய இந்த சூழலில் கூட யாழ் பல்கலைக்கழகத்தில் செயல்பட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்கள் நாங்கள் சீனாவோடு எந்த நெருக்கமும் கொள்வதற்கு விரும்பவில்லை என்று அவர்கள் குறிப்பிட்டு தங்களுடைய தனித்தன்மையை அவர்கள் நிரூபித்திருக்கக்கூடிய விடயம் இங்கு பாராட்டுவதற்கு உரியதாக இருக்கிறது. ஆனால் இது பாராட்டத்திற்கு உரியதாக இருக்கிறது என்பது எடுத்து வைக்கப்பட்டால் கூட இங்கு சிந்திக்க வேண்டிய ஒரு விடயத்தில் இந்தியா இருக்கிறது. எத்தனை முறைதான் ஈழச் சொந்தங்கள் சீனாவிற்கு எதிரான நிலைப்பாட்டை கடைபிடித்து தங்களுடைய தாயக மண்ணை காப்பாற்றி அவர்கள் இந்தியாவிற்கு அரண் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டை உருவாக்கி கொண்டே இருக்க முடியும். இந்தியா அவர்களுக்கான எந்த அனுசரியும் செய்யாத பட்சத்தில் தொடர்ச்சியாக அவர்கள் இந்தியாவுக்கு விசுவாசமாக இருக்க வேண்டும் என்பது கோருவதே ஒரு எதிர்மறை கருத்தாகத்தான் இருக்கும். தற்பொழுது உள்ள சூழலில் சீனாவின் ஆதிக்கம் மெதுவாக இலங்கைக்குள் வேரூன்ற தொடங்கி இருக்கிறது. இந்த சூழலில் அனுரா அவர்கள் இந்தியாவிற்கு விஜயம் செய்ய இருக்கிறார் என்கின்ற செய்திகள் வருகின்றன. இந்த செய்திகள் இந்தியாவிற்கு அவர் விஜயம் செய்கின்ற பொழுது இந்தியாவில் இருக்கக்கூடிய உயர் அதிகாரிகள் அனுரா அவர்களிடம் கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான கட்டுரை, ஒரு அழுத்தம் எதுவாக இருக்கும் என்றால், தமிழர்களுக்கான உரிமை அங்கு கொடுக்கப்பட வேண்டும். எப்படி சிங்களர்கள் அங்கே அந்த மண்ணில் எவ்வளவு உரிமையோடு வாழ்கிறார்களோ அதே உரிமை தமிழர்களுக்கும் கொடுக்கப்பட வேண்டும் என்கின்ற அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். அதுதான் இந்தியாவின் பாதுகாப்பிற்கு சரியான ஒரு களமாக இருக்கும் என்பதை இந்தியா புரிய வேண்டும் என்பதுதான் இப்பொழுது உள்ள நிலைப்பாடாக இருக்கின்றது. காத்திருப்போம். இன்னும் பல செய்திகளோடு தினமும் உங்களை சந்திக்கின்றேன். நன்றியுடன் இன்பா.